Taste the Daily. ஐயா வைகுண்டர் அருளிய அகில திரட்டு அம்மானை என்னும் ஆகம நூலை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் ஏற்பாட்டில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயா வழி அமைப்பின் தலைவர் தங்கமோகன் தலைமையிலான நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது நாராயணரின் கலியுக அவதார புருஷன் ஐயா வைகுண்டர் அருளிய அகில திரட்டு அம்மானை என்னும் ஆகம நூலை கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டார். முன்னதாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற அடிப்படையில் கழக பொதுச் செயலாளருக்கு தலைப்பாகை சூடி நெற்றியில் திருநாம திலகமிட்டு கௌரவப்படுத்தினர். அப்போது ஐயாவழி மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அமமுக நகர செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மீண்டும் கழகத்தில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜ் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் திரும்ப பெறப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பட்டியந்தல், விரலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் பெறப்பட்ட படிவங்களை முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆய்வு செய்து விவரம் கேட்டறிந்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய பகுதி கிராமங்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் நேரில் சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பொதுமக்கள் அனைவரும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேப்பங்குளம் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புதான் என்று தெரிவித்தார்.